வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பீடி தனலட்சுமி தலைப்பு நிறைமனம். பொதுவா இழந்து விட்டதையோ கிடைக்காததையோ நினைச்சு வருத்தப்படுறது தான் நம்ம மனசோட இயல்பு. ஆனா கிடைச்சிருக்க விஷயங்களில் நம்மளை நாம திருப்திப்படுத்தி கொள்ள நாம தான் நம்ம மனசை பழகிக்கணும். இந்த இடத்துல ஒரு விஷயத்த நாம கவனத்துல வச்சுக்கணும். பிறப்பு இருந்தால் இறப்பு நிச்சயம். அதுபோல வெற்றி தோல்வி, நன்மை தீமை, நன்றி துரோகம், உதவி ஏமாற்றம், உயர்வு தாழ்வு, புகழ் அவமானம், இதெல்லாம் நிறைஞ்சது தான் நம்மளோட வாழ்க்கை. தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை ஏற்றுக்கத்தான் வேணும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது பழமொழி இல்லையா? அகத்தின் அழகு முகத்தில் தெரிய வேணும்னா நாம முதல்ல அகத்தை அழகு செய்யணும். அகத்தின் மலர்ச்சியே முகத்தின் புன்சிரிப்பாகும். உண்மையை சொன்னா சிரிக்கவும் சரியா சிந்திக்கவும் முடியாத ஒரு வாழ்க்கையத்தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தீர்வு காண திறன் இல்லாம டென்ஷன் ஆயிடுறோம். அமைதியான மனநிலையில மட்டும்தான் எல்லாத்துக்கும் தீர்வு காண முடியும். அப்பதான் மன நிறைவு பெற முடியும். அமைதியில தான் நிறைமனம் கிடைக்கும். நமக்கு வரும் நன்மைக்கும் தீமைக்கும் யார் காரணம்? வாழ்க்கையில துன்பம் இல்லாம வாழ முடியுமா? அனைத்திற்கும் காரணம் நம்மளோட பதிவுகளே என்ற பக்குவமான சிந்தனையை மட்டும் மனதில் இருந்தால் கவலையோ துன்பம் தந்த நபர் மீது கோபமோ வராது. எண்ணத்தின் பிடிப்பே ஆசைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆசை அளவு முறை மீறினால் பேராசை, சினம், கவலை உருவாகுது. அப்புறம் என்ன? துன்பம் சிக்கல் தான் இல்லையா? நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நமது செயலுக்கு விளைவாக, தன்வினை முன்வினை பதிவாக, சமுதாய பதிவாக, நம்மளை உயர்நிலைக்கு தயார் செய்ய இறைவன் வைக்கும் சோதனையா கூட இருக்கலாம். ஒரு சோதனை வரும்போது அதை வேதனையாக எடுத்துக்காம சாதனையா மாத்துறதுக்கு நமக்கு ஒரு கருவி இருக்குன்னா அது நம்மளோட மனசு மட்டும்தான். வாழ்க்கையில வரும் பிரச்சனைகளை மிக மிக சரியான கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா நம்மளோட மனசு பக்குவப்பட்டதுன்னு சொல்லலாம். தவறான கண்ணோட்டத்துல பார்த்தா அதுலேருந்து வெளிவர முடியாம குழம்பி வேதனையில சிக்கி வழி தெரியாம அங்கேயே நிற்போம். ஆசையை ஒழுங்குபடுத்தி பொருள்களின் எண்ணிக்கையும் ஆசைகளின் எண்ணிக்கையும் குறைச்சிக்கிட்டோம்னா என்கிட்ட இருக்கிறதே வாழ்க்கைக்கு போதும் என்ற அளவில் மனம் மகிழ்ச்சி அடையும் போது அது நிறைமனம் ஆகுது. பேராசை நிறைமனமாக மாற்றம் பெறுது. வாழ்வில் நிம்மதி வருது, அமைதி உண்டாகுது. இதுக்காகவே சுவாமிஜி உருவாக்கிய தத்துவம் விளைவறிந்த விழிப்பு நிலை. அதாவது எதை செய்தால் கடைசி வரைக்கும் இன்பமாக இருக்குமோ அதை செய்வதே அறிவுடைமைன்னு சொல்றாரு. சாதாரண தமிழ்ல நாம கேள்விப்படாத படிக்காத வார்த்தைகள் பலவற்றை சுவாமிஜி தனது பேச்சிலும் எழுத்திலும் பயன்படுத்தி இருக்காங்க. அதுல இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இது வெறும் வார்த்தை அல்ல, வாழ்க்கை முழுவதும் நாம கடைபிடிக்க வேண்டிய ஒரு செயல் தத்துவம். வாழ்க்கை முழுவதும் நாம கடைபிடிக்க வேண்டிய ஒரு செயல் தத்துவம். விளைவறிந்த விழிப்பு நிலைங்கிற இந்த செயலை செய்தா இந்த விளைவு வரும்னு சரியா கணித்து காரியம் செய்யும் பக்குவம் நிலை தான் விளைவறிந்த விழிப்பு நிலை. இதுதான் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு. அதாவது ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போதே மனசுக்கு போதும்னு படும்போது அந்த செயலை நிறுத்துவது தான் துறவு. சில செயல்களால நம்மளால துறவு கொள்ள முடியலைன்னா பரவாயில்ல, ஏற்பு திறனோட சூழ்நிலைய விழிப்பு நிலையில அணுகி வாழ துன்பத்தின் தாக்கம் குறையும். இதைத்தான் சரணாகதின்னு சொல்றாரு சுவாமிஜி. நோக்கம் சரியா இருந்தால் சங்கப்பத்தின் ஆற்றலால் நாம செல்ல வேண்டிய திசையை செய்ய வேண்டிய செயலை அதுவே காட்டும். வீண் குழப்பத்தை தவிர்த்துக்கலாம். தவம் செய்ய செய்ய விழிப்பு நிலை அதிகரிக்கும். ஆசை சீரமைத்தல் பயிற்சியை தற்சோதனை மூலம் செய்ய செய்ய அது முழுமையாக கைகூடும். முழுமையான விழிப்பு நிலையில் செய்யும் நமது செயல்களில் ஒரு பர்ஃபெக்ஷன் தெரியும். அப்போ பிறர் பார்வையில நாம மாசறு பொண்ணாகவும் மாசற்ற மாணிக்கமாகவும் தெரியும். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.